அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒரு ஞானியைப் போல துன்பம் இன்பம் எது வந்தாலும் துவண்டு போகாமல் அதை பிராக்டிக்கலாக எதிர்நோக்கி மன தைரியத்துடன் தெளிவுடன் இத்தனை வருஷம், எனக்கு ஒரு வயசு அவர் பெரியவர், அந்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்து இங்கு கம்பீரமாக அமர்ந்து இருக்கும் திரு நம்பி நாராயண் அவர்களை நான் கைகூப்பி வணங்குகிறேன். விண்வெளி தழும்புகள் இது அவருடைய வாழ்க்கை வரலாறு மட்டுமல்ல, இந்திய விண்வெளி திட்டத்தின் இஸ்ரோவின் வரலாறும் கூட. இவர் சொல்கிறார், தன்னுடைய ஆசிரியர் குறிப்பில் சொல்கிறார் இந்த புத்தகத்தை பற்றி, இது பழி வாங்கும் முயற்சி அல்ல, ஒரு சக்தி வாய்ந்த பரிசோதனை, உண்மையை தேடும் பரிசோதனை என்று ஒரு ஆத்மார்த்தமான விளக்கம் கொடுத்திருக்கிறார். இவர் சாதனையின் உச்சத்தை தொட்டவர், வேதனையின் அடிமட்டத்தை தொட்டவர். A person who has gone through extremes. மிகுந்த கனவுகளோடு இஸ்ரோவில் சேர்ந்து பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் படித்து, பிறகு பாரிஸில் போய் லிக்விட் ப்ரொபல்ஷன் பற்றி படித்து தேர்ச்சி பெற்று விகாஸ் அந்த ராக்கெட் என்ஜினை தயாரிப்பதில் பெரும் பங்கு வகித்த, இதெல்லாம் அவருடைய சாதனைகளின் உச்சம். ஆனால் அதே சமயத்தில் அதே வருஷங்களில் அவர் அடைந்த வேதனை, அவமானங்கள், இழப்புகள், அதாவது மன நிம்மதியெல்லாம் இழந்தது, ஆரோக்கியமெல்லாம் இழந்தது ஒரு மிகப்பெரிய இழப்பு தானே. அப்படி ஒரு அல்லல் பட்டு செய்யாத தவறுக்காக நாட்டுக்கு, இன்னொரு நாட்டுக்காக நீ உளவு பார்க்குற, யூஆர் அ ஸ்பை, எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு குற்றச்சாட்டை அவர் மேலே சாற்றி 1994 அவரை கைது பண்ணப்போ அவர் நிஜமாகவே, அவருக்கு மட்டும் இல்லை, அவர் குடும்பத்தாருக்கு யாருக்குமே ஒன்றுமே புரியல, திக்பிரமே பிடிச்சி போயிட்டாங்க. 50 நாள் சிறையில் வச்சிருந்து என்ன ஒரு கடுமையான கொடுமையான ட்ரீட்மெண்ட் தெரியுமா? 30 மணி நேரம் நிற்க வச்சுருக்காங்க, உட்கார விடலை, தூங்க விடலை. நம்மளால் எத்தனை மணி நேரம் நிற்க முடியும்? 30 மணி நேரம் நிற்க வைத்து கேள்வி கேட்டு, ஒத்துக்கோ நீ தான் அதை பண்ணின்னு ஒத்துக்கோ. அப்படி சித்திரவதைப்படி காலெல்லாம் பாலமாக வெடித்து போய் வீங்கி மயங்கி விழுந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போக வேண்டிய நிலைமை வந்து கூட நான் அது செய்யலை, எனக்கு தெரியாது, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு ஒரே பிடிவாதமாக இருந்தவர் நம்பி நாராயணன். சிறை வாழ்க்கையை பற்றி நிறைய இடத்துல சொல்லியிருக்கார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கண்ணில் தண்ணி வராமல் உடம்பு உதறி போடாமல் நம்ம எதையுமே படிக்க முடியாது. ஸோ ட்ரூத்ஃபுல், ஸோ டச்சிங். இது ஆங்கில புத்தகத்தை எழுதின அருணும் சரி, தமிழாக்கம் செய்த நாதன் அவர்களும் சரி, இதை அப்படியே மனசுக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிற மாதிரி அந்த கனத்தை நாம் உணரும்படி செய்திருக்கிறார்கள். நிஜமாகவே சொல்கிறேன், எழுத்தில் கியூபிசம் என்று ஒரு வகை உண்டு. இது நம்ம ரொம்ப பேருக்கு இதை ஒரு பிரபலமாகாத, ஒரு பரிச்சயமாகாத உத்தி, அதாவது கிராஃப்ட். ஒரே சமயத்தில் ஒரு பொருளை பல கோணங்களிலிருந்து பார்ப்பது கியூபிசம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தஞ்சாவூர் படங்களில் பார்க்கலாம். அந்த காலத்து தஞ்சாவூர் படங்களில் பார்த்திங்கன்னா நாற்காலி போட்டிருப்பாங்க, இல்லை டேபிள் போட்டிருப்பாங்க, படம் வரைஞ்சிருப்பாங்க. நம்ம கண் பார்வைக்கு அந்த 4வது கால் தெரியாது, ஆனால் படத்தில் ஓவியத்தில் 4வது கால் இருக்கும். யானையை பார்த்திங்கன்னா, நான் நடந்து வர யானைக்கு ஒரு கால் நம்ம பார்க்கறச்சே தெரியாது, ஃபிசிக்கலாக தெரியாது, ஆனால் அந்த கால் இருக்கிறது என்பதால் அங்கே காலை வரைஞ்சிருப்பாங்க. இதுக்கு பேர் கியூபிசம். எழுத்தில் கியூபிசத்தை ஒரே 2 தளத்திலிருந்து ஒரே சமயத்திலே ஒரு கதையை நகர்த்தி கொண்டு போவதற்கு கியூபிசம் என்று பெயர். இதில் ஒவ்வொரு சாப்டரையும் நீங்கள் பிளான் பண்ணி பண்ணீங்களா அருண்? இட்ஸ் அ கியூபிசம் டெக்னிக். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் அவர் நம்பி அவர்களின் பர்சனல் லைஃப், அவரோட சிலிர்ப்புகள், சந்தோஷங்கள், அவமானங்கள், சிறைப்பிடிக்கப்பட்டது, அதெல்லாம் வந்துட்டே இருக்குன்னா, கூடவே அந்த அத்தியாயத்தில் எப்படி அந்த ராக்கெட் துணூண்டிலே டெவலப் ஆச்சு, கடைசியில் அது விகாஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல் ஆகிற வரைக்கும் அது எப்படி ஆச்சுங்கிறதும் கூடவே வருது. அது வெவ்வேறு காலகட்டம்,
நேரம் வித்தியாசமே தவிர நரேஷன் கோஸ் சைட் பை சைடு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் நரேஷன். தமிழுக்கு இந்த கியூபிசம் ரொம்ப வந்தது கிடையாது. இதை யோசித்து எழுதியதற்காக அருண் அவர்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். இது தமிழாக்கம்ங்கிறது இட்ஸ் அ டிரான்ஸ்கிரியேஷன் பண்ணியிருக்கார் அவர். இட்ஸ் நாட் அ டிரான்ஸ்லேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழில் நம்ம சில வார்த்தைகளெல்லாம் சில லாங்குவேஜில் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். இப்போது இங்கிலீஷில் நான் தமிழில் கோவம் எரிச்சல் நான் என்ன சொல்லுவோம், மண்ணாங்கட்டி அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அர்த்தம் என்னென்னா நம்ம ஒரு விரக்தியில் பேசுகிறோம். அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் படித்தே பட் கிளாத்ஸ்னு போட்டால் அவனுக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் ஷிட்டுன்னு போடுங்க அவனுக்கு புரிஞ்சிடும். அந்த தன்மையை அந்த உணர்வை கொண்டு வர வேண்டும். இதுக்கு டிரான்ஸ்கிரியேஷன் பேர், லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் இல்லாமல் தன்னுடைய அந்த உணர்வுகளையும் சேர்த்து எழுதி அந்த பாவம் கெடக்கூடாது, அதோட உண்மைத்தனம் கெடக்கூடாது. ஆனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் பட்டை தீத்துறது இருக்குது பாருங்கள், இது டிரான்ஸ்கிரியேஷன். நாதன், யூ ஹவ் டன் டிரான்ஸ்கிரியேஷன். ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் உங்கள் 2 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 4 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவரை விடுதலை செய்தார்கள் 1998. நான் தான் நிரபராதி ஆகிட்டேனே, இனிமேல் எனக்கு என்ன, ஐல் ஜஸ்ட் கோ அண்ட் லிவ் மை லைஃப். அவர் இல்லவே இல்லை. இந்த குற்றத்தை செய்தவர் யார், இதுக்கு பின்னால் இருப்பவர் யார், என்னையே மாட்டி விட்டாங்க, அந்த குற்றவாளிகளை சமுதாயத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும்னு அவர் எத்தனை வருஷம் போராடினார் தெரியுமா? கேஸ் போட்டு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 28 வருஷம். என்ன ஒரு மன உளைச்சல். அதான் அவர் இப்போ கிட்ட சொன்னார், 2 பேராலையும் ரொம்ப நிற்க முடியலன்னு பேசினப்போ, நீங்கள் என்னோட ஒரு வயசு சின்னவர் அவர் என்கிட்ட. நான் சொன்னேன், ஐயா இருந்தால் கூட எனக்கு 2 ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ஒரு ஹார்ட் சர்ஜரி ஆகிருக்கே, பரவாயில்ல, உங்களுக்கு இத்தனை உளைச்சலில் கூட நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தது நீங்கள் வணங்குற அந்த அம்மன், அந்த பகவதி தான் உங்களை அப்படி காப்பாற்றிட்டுருக்கான்னு நான் நினைக்கிறேன். நம்பி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் இந்த கேஸ் ஃபைட் படித்த கடைசி சிட்டிங்கில் லாயர் வரவே இல்லைங்க. இவர் போய் தனக்காக இவரே வாதாடும்படி, அந்த மாதிரி பல 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 நீங்கள் இந்த புஸ்தகத்தை படிக்கணும். அதை பற்றி நான் விலாவரியாக சொல்லிட்டா அதில் இருக்க சுவாரஸ்யம் உங்களுக்கு, அதில் இருக்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் குறையும். ஸோ தயவு செஞ்சு புக்கை வாங்கி எல்லோரும் படிங்க. நம்பி அவர்கள் அந்த ரிசல்ட் அன்றைக்கி பற்றி அதை ரொம்ப அழகாக எழுதுகிறார். அதாவது அவர் வார்த்தையிலே நான் படிக்க விரும்புகிறேன். 1998 ஏப்ரல் 29 அன்று என் மருமகனின் திருமணத்திற்காக தென்காசிக்கு போயிருந்த சமயம் தீர்ப்பு வந்தது. என் மனைவி மீனா, மகன் சங்கர் மற்றும் உறவினரோடு மதிய லஞ்ச் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது வழக்கறிஞர் ஃபோனில் அழைத்து, நாம் ஜெயித்து விட்டோம் என்றார். அந்த நொடியில் பிரக்ஞை அற்ற பரவச நிலைக்கு போனேன். என்ன ஆச்சு? மீனா என்னை பலமாக அசைத்தார். கண்களிலிருந்து கன்னத்தில் வழிந்த நீர் என் பார்வையை மங்க வைத்தது. சொல்லுங்க, என்னாச்சு? என் மனைவி மறுபடியும் கேட்டார். நாம் வழக்கில் ஜெயிச்சிட்டோம். என்னை மீனா ஒரு தடவை பார்வை பார்த்தார். உணர்ச்சி வேகத்தில் அப்படியே மயங்கி விழுந்தார். என் கைகளால் தூக்கி அவர் முகத்தில் தண்ணீர் தெளித்தேன். ஓரிரு நிமிடங்களில் அவருக்கு பிரக்ஞை வந்தது. ஒருவர் கையில் ஒருவர் விழுந்து நாங்கள் அழுதோம். இதெல்லாம் எவ்வளோ ஒரு டச்சிங்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கடுமையான விஷயங்களுக்கு கூட எப்படியானாலும் விடிவு கிடைக்கும். கடுமையான இரவு கூட விடிந்து விடும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதுபோல் 2019 அவருக்கு பத்மபூஷன் கொடுத்து நம்முடைய பிரதம மந்திரி என்ன சொன்னார் தெரியுமா? மோடிஜி, என்னுடைய அரசாங்கம் உங்களுக்கு இந்த விருதை கொடுப்பதில் பெருமை கொள்கிறதுன்னு சொன்னார். ஸோ அதான் தான் சொன்னேன், த மேன் ஹூ ஹஸ் கான் த்ரூ எக்ஸ்ட்ரீம்ஸ். கேவலமாக அவரையும் ஒரு பெண்ணையும் ஒரு படுக்கையில் போட்டு கார்ட்டூன் போட்டதும் நடந்தது. நடக்காத விஷயத்துக்கு புகையில்லாமல் நெருப்பு வருமாம்பா, புகையில்லாமலே தான் நெருப்பு வந்தது அவர் கேஸில். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர்கிட்ட இந்த விருது உங்களால் பெருமைப்படுகிறது, என் அரசாங்கம் பெருமைப்படுகிறதுன்னு சொல்கிறது ரொம்ப அழகான விஷயம். பகவத்கீதையோட 2வது அத்தியாயத்தில் 54வது ஸ்லோகத்திலே அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ஸ்தித பிரக்ஞன் என்றால் யார் என்று கேட்பார்.
அதற்கு பகவான் 55வது ஸ்லோகத்திலே பதில் கூறுவார். ஸ்திதப்பிரக்ஞன் என்பவன் நல்லது நடந்தால் அச்சீத்தமாக மகிழ மாட்டார், கெட்டது நடந்தால் இடிந்து போக மாட்டார். அவருக்கு உள்நோக்கம் கிடையாது, தான் என்ற மமத்தை அகங்காரம் கிடையாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பின்றி பிறருக்கு நல்லது செய்வார். யதார்த்தத்தை அதன் போக்கிலேயே ஏற்றுக்கொள்வார். எங்கும் எப்போதும் வெறுப்பு விருப்பின்றி நடந்து கொள்வார் என்று அன்று ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னதற்கு உதாரணமாக வாழ்பவர் திரு நம்பி நாராயணன். வாழ்க்கை என்பது ஒரு ரயில் பயணம். இதை சொல்லிவிட்டு நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். எல்லாருக்குமே தெரியும், எப்போ நம்ம எந்த ஸ்டேஷனில் ஏறுவோம், எந்த ஸ்டேஷனில் நம்ம இறங்குவோம், யார் ஏற போகிறா, யார் இறங்க போகிறா, ஒன்றுமே தெரியாது. ஆனால் ரயில் பயணம் மட்டும் நம்ம எல்லோரும் பண்ணிகிட்ருக்கோம். யார் இறங்குறா, யார் ஏறுறா, நான் எப்போ ஏறுவேன், நான் எப்போ இறங்குவேன்னு மண்டையை உடைச்சிட்டு தேவையில்லாமல் இருக்கிறத விட, அந்த பயணித்த நாழிகையிலே சக பயணிகளோடு இனிமையாக பழகி ஒரு அர்த்தமுள்ள பயணத்தை நம்ம ஏற்படுத்தி கொண்டோம் என்றால், நாம் இறங்கின பிறகும் ஊதுவத்தி அணைந்த பிறகும் அந்த புகை வாசனை அங்கேயே சூழ்ந்து கொண்டிருப்பது போல நம்மை பற்றி எல்லோரும் நன்றாக நினைத்து கொண்டிருப்பார்கள். திரு நம்பி நாராயணனை கண்டிப்பாக அவர் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக, பலருக்கு முன்னுதாரணமாக தைரியத்தை கொடுக்கும் வகையில் இருக்கிறது. அவருக்கு இன்னும் வாழப்போக வேண்டிய வருஷங்களை அவருடைய மனைவி மீனா, அவர் பெண் ஒருத்தி இங்கே வந்திருக்கா. அதனால் ஒரு இன்சிடென்ட் மட்டும் அதில் சொல்கிறேன் புக்கில். ஒரு நாளைக்கு என்ன தோணித்தோ தெரியல, அவருக்கு எத்தனை தான் அடி தாங்க முடியும், குனிய கூட்டினா என்ன தான் பண்ண முடியும், அவர் ஒரு மனுஷன் தானே. அவர் ஒரு நாளைக்கு வக்கீலை கூப்பிட்டு எனக்கு உயில் எழுதுன்னு சொல்லியிருக்கார். மகனும் மகளும் நேராக அப்பாட்ட போயிட்டு, ஏன்பா தற்கொலை பண்ணிக்க போகிறீங்களான்னு கேட்டிருக்கா. ஒரு அப்பா கிட்ட குழந்தைகள் இப்படி கேட்கணுன்னா என்ன பயம் இருக்கணும், என்ன ஒரு தவிப்பு இருக்கணும். அந்த மாதிரி காலகட்டத்தை எல்லாம் தொடர்ந்து தினமும் சந்தித்து அதிலேருந்து மீண்டு இன்றைக்கு எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இங்கே அமர்ந்திருக்கிறார். இனி வரும் நாட்கள் அவருக்கு இனிமையாக, அமைதியாக, ஆரோக்கியமாக அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். புஸ்தகம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ராஜேஷ், ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் அவரை வம்ச புஸ்தகத்தில் எப்போவுமே நான் சொல்லுவேன், ஒரு புக்கை பிரித்து பார்த்து அந்த சென்டரில் நல்லா இப்படி இழுத்ததான் பார்த்தா கொஞ்ச நாளில் போர் அடிச்சிடும், படிக்க முடியாது. ரீடிங் ஷுட் பி ஈஸி. அவர்கிட்ட நான் சொன்னேன், இப்போ ஃபைனல் இதை பார்த்தா அவர் சொன்னார், அதில் மார்ஜின் விட்டுருக்கோம் மேடம், நீங்கள் பாருங்கோ அப்படின்னார். ராஜேஷ் ரொம்ப நேர்மையான, நான் பழகின இந்த 10 வருஷத்தில் ஒரு நேர்மையான ஒரு பிஸ்னஸ் மேன். மாதம் அவர்கிட்டேருந்து எங்கள் எல்லாருக்கும் ஒத்தொத்த போய் கெஞ்சி எனக்கு படம் கொடுன்னு கேட்குற சமயத்தில் மற்ற பதிப்பாளர்களிடம் சிலர் பேரிடம் இவர்கிட்டேருந்து மாதம் டான் அந்த நம்மளுடைய நெட்டில் ஓப்பன் பண்ணோம்னா, இன்டர்நெட்டில் நம்மளுடைய அக்கௌண்ட்டோட இந்த மாதம் எவ்வளோ நமக்கு படம் போயிருக்கு, எந்தெந்த பிளாட்ஃபார்மில் என்னென்ன புக்கு விற்றுருக்கு, கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சி. ஸோ புக் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் நிறையா செய்யணும். உங்களுடைய கன்சர்ன் இன்னும் நல்லா வளரணும். தம்பி நாராயண் சாரோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.